ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு நம்ம கோடன் ட்ரீட் சேனலில் ஷார்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ டேட்டா டைப்னா என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஷார்ட் டேட்டா டைப்பை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னம்னா, பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த ஷார்ட் டேட்டா டைப்பை யாருமே அதிகமாக யூஸே பண்ண மாட்டாங்க. இந்த ஷார்ட் டேட்டா டைப் இஸ் ஒன் ஆஃப் த லீஸ்ட் யூஸ்டு டேட்டா டைப் இன் ஜாவா. இதோட சைஸ் 2 பைட்டு 16 பிட்டு. இதோட ரேஞ்ச் -2 பவர் 15 to +2 பவர் 15 - 1. இதோட ரேஞ்ச் வந்து -32768 to 32767. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த ஷார்ட்டு கூடயும் ஒரு சைன்டு டேட்டா டைப் தான். ஏன்னா இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ ரெண்டையுமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இதுவும் வந்துட்டு ஒரு சைன்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 768 767 அந்த ரேஞ்சில் இருக்கிறது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அது டீட்டெயில்டாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டைம் அதை கூட பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 32548. இது வேலிடா? ஆமாம், இது வேலிட். ஓகே, நீங்கள் இந்த ஷார்ட் டேட்டா டைப்பை அதிகமாக நம்ம யூஸே பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனால் இதை எங்கேயாவது யூஸ் பண்ணணும்ல, ஒரு இடம் இருக்கும்ல, அதனால தானே ஜாவாவில் இதை மீன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு இடம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் 8085 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸரில் இந்த ஷார்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட சைஸும் 16 பிட்டு தான். 8085ஓட அந்த ப்ராசஸரோட சைஸும் வந்துட்டு சேம் 16 பிட்டு தான். அப்படிங்கும்போது ஒரு டேட்டாவை ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 16 பிட் ப்ராசஸர்லாம் அவுடேட்டடாக மாறிடுச்சு. இப்போ அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ரொம்ப ப்ராசஸர்லாம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது யாருமே வந்துட்டு இந்த 16 பிட் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி இந்த ஷார்ட் டேட்டா டைப்பும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இந்த ஷார்ட்டை வச்சு எப்படிலாம் நம்ம வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னம்னா எந்த மாதிரிலாம் நமக்கு எரர் த்ரோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் b1 ஈக்குவல் டு ட்ரூ, ஷார்ட் b1 ஈக்குவல் டு 12.1, ஷார்ட் b1 ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் கோட் அப்படின்னு போட்டோம். ஷார்ட் b1 32,790, ஷார்ட் b1 32790, ஷார்ட் b1 ஈக்குவல் டு ட்ரூ. இப்படி வந்துட்டு பூலியன் வேல்யூவை ஷார்ட்டுக்கு அசைன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னம்னா கம்பைல் டைமில் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பூலியன் கான்ட் பி கன்வெர்டட் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் ஷார்ட் டேட்டா டைப்புக்கு பூலியன் வேல்யூ அசைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே ஷார்ட் b1 ஈக்குவல் டு 12.1, அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட்டு ஷார்ட்டுக்கு நீங்கள் அசைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னம்னா இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிளி லாஸி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மேலே பாருங்கள், பூலியன் வேல்யூவை ஷார்ட்டுக்கு அசைன் பண்ண முடியல, கான்ட் கன்வெர்ட்னு சொல்லுது. இதில் வந்துட்டு இது நம்பராக இருக்கிறதுனால, இது வந்து டெசிமல் நம்பராக இருக்கிறதுனால உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஷார்ட்டுக்கு வந்துட்டு அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரிங் கான்ட் கன்வெர்ட் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரியே நம்ம கமா கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபையரு இப்படி ஒன்று இல்லை, இது வந்து எரரு. இந்த ஷார்ட்டுக்கு கமா கொடுத்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னம்னா எரர் ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா? இதே இந்த ரேஞ்சை தாண்டி கொடுக்குறோம் அப்படின்னம்னா என்ன சொல்லுது? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உங்களால் அதை அசைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கம்பைல் டைமில் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடும். அதை இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வரலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா ஷார்ட்டோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போது
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது ரேர்லி யூஸ்டு டேட்டா டைப்னு பார்த்தோம். எப்படிலாம் நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்பைல் டைமில் எரர் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேட்டா டைப் இன்ட் டேட்டா டைப் பார்க்க போகிறோம். ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேட்டா டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 வந்துட்டு ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு வந்துட்டு அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னம்னா அவங்க டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் இன்ட் டேட்டா டைப் தான். ஏன்னா அது ஒரு 10 இருக்கலாம், 100 எது வேணுமாலும் இருக்கலாம். டைரெக்டாக அவங்க யூஸ் பண்ண போகிற டேட்டா டைப் இன்ட் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். அதனால தான் இதை சொல்லுவாங்க மோஸ்ட்லி யூஸ்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா 4 பைட்ஸு 32 பிட்ஸு. இதோட ரேஞ்ச் வந்து -2^31 to 2^31 - 1. இதை ரேஞ்ச் பார்த்தோம்னா -21 47 48 36 48 to 21 47 48 36 47. இதுதான் இதோட ரேஞ்சு. இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா த இன்ட் டேட்டா டைப் இஸ் டிஃபால்ட் சாய்ஸ் ஃபார் இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ் இன் ஜாவா. திஸ் இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் வைட்லி சப்போர்ட்டட் பை மாடர்ன் ப்ராசஸர். நம்ம சொல்லியிருப்போம் 1985லலாம் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸருக்கு எப்படி வந்துட்டு ஷார்ட் டேட்டா டைப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இப்போ வர ப்ராசஸருக்கு எல்லாமே இன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு 2 வேரியபிளை வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்ச்குள்ளார வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ண வேரியபிள் இருக்குது. ஸோ இது வேலிடான்னு கேட்டிங்கன்னா வேலிடு. செகண்டு அது டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் இது வேலிடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வேலிடு இல்லை. ஏன்னா இது வந்து இன்டீஜர் நம்பரோட அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது. அதனால் வந்து டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்பைல் டைமில் இறங்கி வரும். இப்போ ஜாவாவில் ஒரு நம்பரை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க வித்தவுட் டெசிமல் நம்பராக ஒரு ஹோல் நம்பரை வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா வந்து டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணுற டேட்டா டைப் என்னது அப்படின்னா இன்ட் டேட்டா டைப்பாக தான் கன்சிடர் பண்ணும். அதுக்குள்ளார அந்த ரேஞ்சுக்குள்ளார நீங்கள் அசைன் பண்ணுற வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எரரை வந்து ஷோ பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு int b = 21 47 48 36 48 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா உங்களை பொறுத்தளவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி கம்பைல் டைமில் எரர் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இன்கம்பேட்டபிள் டைப்பு. ஸோ வந்துட்டு இதை இன்ட்டில் இருந்துட்டு லாங்காக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னம்னா அது ராங். ஏன் அப்படின்னா இது இன்டீஜரு. ஸோ இன்டீஜர் இதோ நான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பரை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, ஒரு ஹோல் நம்பரை அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணுறது இன்ட் டேட்டா டைப்பாக தான் கன்சிடர் பண்ணும். அதனால என்ன சொல்லும் அப்படின்னம்னா இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும். ஓகேங்களா? இப்போ இதே இன்ட் b = 21 47 48 36 47 L அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல் அப்படிங்கிறது வந்துட்டு லாங்கை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லெட்டர். கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஸ்மால் லெட்டராக கூட இருக்கலாம். இதை வந்துட்டு லாங்கை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்படி நீங்கள் அசைன் பண்ணுறீங்க இன்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி லாங் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் அது சொல்லும் டைப் மிஸ்மேட்ச்சு, கான் கன்வெர்ட் லாங் டு இன்ட்டு. நீங்கள் முன்னாடி சொன்னீங்களா இன்கம்பேட்டபிலிட்டி டைப் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நீங்கள் நினைக்கிற இந்த இன்ட் டேட்டா டைப்புக்கு அந்த ரேஞ்சுக்கு அதிகமாக நீங்கள் அசைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னம்னா டூ லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். சரி, இப்போ அதோட ரேஞ்ச் பார்த்தோம், சைஸ் பார்த்தோம், எப்படிலாம் எக்ஸெப்ஷன் வரும்னு பார்த்தோம். இப்போது இந்த இன்ட் டேட்டா டைப்பை எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நீங்கள் ஒரு வேர்ல்டு பாப்புலேஷனை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அது பில்லியன் கணக்கில் வந்துட்டு நம்ம பாப்புலேஷனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னம்னா லாங் டேட்டா டைப் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரியே ஒரு பேங்கிங் ஆப் இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண நினைக்கிறீங்க.
அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற அந்த வேல்யூ வந்து உங்களால் இன்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் நம்ம 5.25% அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்டு, இதை வந்துட்டு நீங்கள் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குதுல்ல, அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இன்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூவெல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன இந்த டாட்டுக்கு அப்புறம் வந்துட்டு 5 டிஜிட்டு 6 டிஜிட்டு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்க வேல்யூஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துக்கிட்டலாம் வந்து உங்களால் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா, நீங்கள் இன்ட்டோட வித்தின் ரேஞ்ச்குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது எங்கெல்லாம் அப்படின்னம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைப்ரரியில் எத்தனை புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணலாம். ஒரு புக்கில் எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் பண்ணலாம். இப்போ ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் ஒரு எத்தனை ஆர்டர் வந்திருக்கு ஒரு நாளைக்கு, இல்லைனா ஒரு 1 இயருக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த லூப் இத்தனை டைம் தான் ரன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி அதுவும் இன்டீஜர் ரேஞ்சுக்குள்ளார இருக்குது அப்படின்னா நீங்கள் லூப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லூப், அரே, லிஸ்ட்டு அதிலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, ஒரு எம்ப்ளாயோட சேலரியை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ஹோல் நம்பராக இருக்கும். அதையும் அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன, எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது லாங் டேட்டா டைப். இதோட சைஸ் என்ன அப்படின்னம்னா 8 பைட்ஸு 64 பிட்ஸு. இதோட ரேஞ்சு -2^63 to 2^63 - 1. இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், வேர்ல்டு பாப்புலேஷன்லாம் வந்துட்டு இன்ட்டில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அந்த வேல்யூ அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்போம். அந்த இடத்துக்கு பதிலாலாம் இந்த லாங் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஃபைலில் எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைலோட சைஸை வந்து நம்ம பார்க்குறோம், F = சைஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தாராளமாக நம்ம இந்த லாங் டேட்டா டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணுற இடத்துலலாம் லாங் டேட்டா டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் நம்பர்ஸை எங்கெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த லாங்கை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுவரையிலும் பார்த்த எல்லா டேட்டா டைப்லையும் நம்ம ஒரு ஹோல் நம்பரை தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா இன்டெக்ரல் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? இப்போ ஒரு இன்டெக்ரல் டேட்டா டைப்பில் ஒரு டெசிமல் பாயிண்ட் வேல்யூவை நீங்கள் போயிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கம்பைல் டைமில் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்டெக்ரல் டேட்டா டைப்பில் என்னெல்லாம் இருக்குது, பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இப்போ டெசிமல் பாயிண்ட் வேல்யூவெல்லாம் நான் எந்த டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னம்னா ஃப்ளோட்டு, டபுள் அப்படின்னு 2 டேட்டா டைப் இருக்குது. இப்போ இந்த இன்டெக்ரல் டேட்டா டைப்பை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டீஜர் ஒரு நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னம்னா அந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளார அந்த நம்பர் இருந்ததுன்னா ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ளார அந்த நம்பர் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டா டைப் போவோம். ஸோ இன்டெக்ரல் டேட்டாவை பொறுத்தளவில் அந்த சைஸ் தான் ஒரு ரீசனாக இருக்கும். ஒரு டேட்டா டைப்பில் இருந்து இன்னொரு டேட்டா டைப் நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு அந்த பேஸ்ட் ஆன் த சைஸ். இப்போ இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில் 2 டேட்டா டைப் இருக்குன்னு சொன்னேன், ஃப்ளோட்டு, டபுள். ஓகேங்களா? இப்போ எப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணணும், எப்போ வந்துட்டு டபுளை நம்ம யூஸ் பண்ணணும்? எனி கெஸ்? எல்லோரும் நினைப்பீங்க ஆமாம் இதுவும் அதே மாதிரியே தான் இருக்கும், ஸ்மால் டெசிமல் நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ளோட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹை டெசிமல் நம்பரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு டபுளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஆனால் அது கிடையாது. எப்போ ஃப்ளோட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10.0 / 3 இதை நீங்கள் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னம்னா 3.333333 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெசிமல் பாயிண்ட் வேல்யூன்னு வரும்.
காலேஜில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதில் ரவுண்டிங் டு 5 டெசிமல் பிளேசஸ் ஆர் ப்ரிசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேர்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன, ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஒரு 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்போம். அதே மாதிரி தான் ஒருவேளை உங்களுக்கு 4 to 5 பிளேஸில் இருக்க நம்பர் லெஸ் அக்யூரஸியில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னம்னா ஃப்ளோட் டேட்டா டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு 14 to 15 பிளேசஸில் இருக்க டிஜிட் ஹை அக்யூரஸியில் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது 4 to 5 places of accuracy you can use float. When you want 14 to 15 places of accuracy you can use double data type. இப்போ இதில் ஒரு கீ டிப் பார்ப்போமா. இப்போ இன்டர்வியூ வரவங்ககிட்ட எப்போ இன்டெக்ரல் டேட்டா டைப் நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னம்னா டேரெக்டாக சொல்லிடுவீங்க. சைஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த சைஸை பொறுத்து நான் வந்துட்டு இந்த டேட்டா டைப்லேருந்து இந்த டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க. இதே ஃப்ளோட் எப்போ யூஸ் பண்ணணும், டபுள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு சேம் இதே மாதிரி இன்டெக்ரலில் யூஸ் பண்ண சைஸு தான் ரீசனே தான் இதுக்கும் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா அது தப்பு. நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போது இஃப் யூ வாண்ட் லெஸ் அக்யூரஸி யூ கேன் யூஸ் ஃப்ளோட்டு. மோர் அக்யூரஸி வேணும், ஹை அக்யூரஸி வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆன்சர் சொல்லிடுங்க. அது இதுன்னு தேவையில்லாமல் எதையோ ரீசனை சொல்ல வேண்டாம். நம்ம ஃப்ளோட் ஃபாலோ சிங்கிள் ப்ரிசிஷியன், டபுள் ஃபாலோஸ் டபுள் ப்ரிசிஷியன். இப்போ ஒரு டவுட் வரும், ப்ரிசிஷியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிசிஷியன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அக்யூரஸியை தான் ப்ரிசிஷியன் சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா துல்லியமாக வந்துட்டு இந்த நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறேன். இப்போது ஃப்ளோட்டு அண்டு டபுள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இதோட சைஸ் என்ன, எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இதோட ரேஞ்ச் என்ன, ரேப்பர் கிளாஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஃப்ளோட்டோட சைஸு 4 பைட்டு, டபுளோடது 8 பைட்டு. இதில் வந்து ப்ரிசிஷன் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 6 to 7 ஆர் 5 to 4 to 5 அந்த மாதிரி. டபுளில் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 15 to 16 யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ளோட்டோட ரேஞ்சு 1.4E45 அப்படின்னு சொல்லுவாங்க. டபுளோடது வந்துட்டு 4.9E. அப்படிங்கிறது வந்து ப்ரிசிஷன். ஓகேங்களா. இப்போ இதோட டிஃபால்ட் வேல்யூ என்னது அப்படின்னா, இப்போ ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எதுவுமே பண்ணல அப்படின்னா 0.0F அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். இதே டபுளில் வந்துட்டு 0.0D அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் வேல்யூ. இதோட ரேப்பர் கிளாஸ் என்ன, ஃப்ளோட்டு. அதோடது டபுள். இதோட சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ளோட்டை வந்துட்டு நீங்கள் எழுதுறீங்க. இப்போ ஃப்ளோட் வேல்யூ வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு கண்டிப்பாக எஃப் அப்படிங்கிறத நீங்கள் அப்பன் பண்ணி ஆகணும். அப்படி அப்பன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன் வரும். மஸ்ட் அப்பன் எஃப். அது வந்துட்டு கேபிட்டல் எஃப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் எஃப்பாக கூட இருக்கலாம். ஆனால் டபுளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்துட்டு டி அப்பன் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். இப்போ வந்துட்டு எங்கே வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக கேம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கோ, மெமரி சேவ் பண்ணணும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஃப்ளோட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்துட்டு மோர் அக்யூரஸி தேவைப்படுது உங்களுக்கு, ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் மோர் அக்யூரஸி உங்களுக்கு தேவைப்படும், டாட்டுக்கு அப்புறம் இவ்வளோ வேல்யூஸ் வேணும்னா அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் டபுள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் வந்துட்டு மோர் அக்யூரஸி வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இதை யூஸே பண்ண முடியாது. இதே ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கே யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃப்ளோட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னம்னா, இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு மெமரி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ப்ரிசிஷியனும் கம்மியாக தான் இருக்குது, லெஸ்ஸாக வந்துட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு டபுள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது. நீங்கள் அப்போ வந்துட்டு ஃப்ளோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேபிளை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நான் நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதில் பூலியன், கேர் அப்படிங்கிற 2 டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பூலியன் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு கொஷின், பூலியனோட சைஸ் என்ன?
இருக்கும்? எனி கெஸ்? பூலியனுக்கு முதல்ல சைஸ் இருக்கா? பூலியனோட வேல்யூ நமக்கு தெரியும், ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ், அப்படிதானே? இதே ஓல்டு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா பூலியனுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு. பட் ஜாவாவில் பூலியனுக்கு சைஸ் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி சைஸை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விர்ச்சுவல் மிஷின் பேஸ்டு தான். தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி விர்ச்சுவல் மிஷின். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அதோட சைஸ் எடுத்துக்கும். இதோட ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா சைஸே கிடையாது. அப்புறம் எப்படி ரேஞ்சும் கிடையாது. இதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குன்னு கேட்டால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு வேல்யூ இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். பூலியன் b ஈக்குவல் டு ட்ரூ, பூலியன் b ஈக்குவல் டு 0, பூலியன் b ஈக்குவல் டு ஃபால்ஸ். இந்த 4 டிக்ளரேஷனில் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் வேலிடா அப்படின்னு கேட்டால் வேலிடு. செகண்ட் டிக்ளரேஷன் 0 அப்படிங்கிறது வந்துட்டு வேலிடா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை வந்து கம்பைல் டைமில் எரரை த்ரோ பண்ணும். என்ன எரர் அப்படின்னம்னா இன்கம்பேட்டபிள் டைப்பு int can't be converted to boolean அப்படின்னு சொல்லிட்டு வரும். தேர்டு வந்துட்டு boolean b1 equal to false அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஃபால்ஸில் f அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால இது வந்துட்டு வேலிட் கிடையாது. can't find symbol அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா? கம்பைல் டைமில் நமக்கு இந்த எரர்லாம் த்ரோ பண்ணிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு int a equal to 0 if a if லூப்பு அடுத்தது எல்ஸ், இதில் சம்திங் எதுவும் பிரிண்ட் பண்ணிக்குவோம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இப்படி ஒரு லாஜிக் எழுதுறீங்க அப்படின்னா இது வேலிடா? நோ. இன்டர்வியூவில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு உங்கள்கிட்ட இது வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க, இது வேலிட் கிடையாது அப்படின்னு. சரி, வேலிட் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா இதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னம்னா சி லாங்குவேஜ் ஆர் C++ இதிலெல்லாம் நீங்கள் 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஆனால் ஜாவாவை பொறுத்தளவில் 0 அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காது. அந்த மாதிரி எந்த ரூலுமே வந்து ஜாவாவை பொறுத்தளவில் டிஃபைன் பண்ணவே கிடையாது. ஸோ நமக்கு உடனே வந்துட்டு எரரை வந்து த்ரோ பண்ணிடும். சரி, அப்படி என்ன எரர் த்ரோ பண்ணும் அப்படின்னா இதில் இஃப் லூப் இப்போ வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? பூலியன் வேல்யூ ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி பூலியன் வேல்யூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம அதை தான் அசைன் பண்ணணும். ஆனால் நம்ம வந்துட்டு இப்போது 0வை வந்துட்டு அசைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் இன்கம்பேட்டபிள் டைப் அப்படின்ற வந்து ஒரு எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் வைல் 1 சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டெல்லாம் சம்திங் ஏதோ போட்டுக்கலாம். இப்போது இந்த வைல் லூப் வந்து எத்தனை டைம் வந்துட்டு ரன் ஆகும்? ஐ மீன் வந்து எத்தனை டைம் இந்த சிஸ் அவுட் வந்து பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு இன்ஃபினிட்டாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நோ, இட்ஸ் நாட். பட் சி அப்படி இல்லைன்னா C++ல் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிங்க அப்படின்னம்னா இன்ஃபினிட்டாக இந்த வைல் லூப் அப்படிங்கிறது வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த சிஸ் அவுட்டை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இங்கே தான் நம்ம சொல்லியிருக்குமே ஆல்ரெடி, 0வாக இருக்கட்டும் 1ஆக இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது ஜாவாவில். ஒன்று ட்ரூன்னு ரெப்ரசன்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணு. 1 0 அப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணாதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா சொல்லிடும். அதனால் கம்பைல் டைமில் நமக்கு எரர் வந்துடும். இந்த மேலே இருக்க 2 ப்ரோக்ராமுமே C அண்டு C++ல வேலிடு, ஆனால் ஜாவாவில் இது வேலிட் கிடையாது. இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ரீசன் சொல்லிடுங்க. ஓகேவா? சரி, இப்போது கேர் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கேரோட சைஸ் என்ன அப்படின்னம்னா 2 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ உடனே வந்து இன்டர்வியூவில் C அண்டு C++ லாங்குவேஜில் அதுலேயுமே கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரே ஒரு பைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஜாவாவில் மட்டும் ஏன் 2 பைட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜாவா இஸ் யூனிக் கோட் பேஸ்டு, ஸோ இதில் 2 பைட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போது யூனிக் கோட் பேஸ்டு அப்படின்னா என்ன? யூனிக் கோட்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
சி அண்டு சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா ஆன்சி கோட் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை வந்துட்டு 1 பைட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இருங்க, நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் எடுத்துப்போம். இதில் என்னெல்லாம் அலோடு கேரக்டர் இருக்குது? சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸில் ஸ்மால் a to z ஆல்ஃபாபெட் நம்பர், கேபிட்டல் A to Z, 0 to 9 அண்டு சிம்பிள் வந்துட்டு ஸ்டாரு அண்டு ஹேஷு இந்த மாதிரி எக்ஸட்ராஸ் எல்லா சிம்பிளும் அலௌடு. கரெக்டாக? இதோட கேரக்டர் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 256 தான் இருக்கும். ஸோ சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமுக்கு இந்த 256 கேரக்டருக்குள்ளார தான் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் இந்த 8 பிட் அப்படிங்கிறது நமக்கு போதும். இந்த 8 பிட்டை எப்படி வந்துட்டு நீங்கள் 256 கேரக்டர் வந்துட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அதை வந்துட்டு எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பிட்டில் வந்துட்டு நீங்கள் 2 வேல்யூ வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம், 0 ஆர் 1 அந்த மாதிரி. 2 பிட்டில் 4 வேல்யூஸ், 3 பிட்டில் 8 வேல்யூஸ், இதே மாதிரி போட்டு போனீங்க அப்படின்னா 8 பிட்டில் 256 வேல்யூஸ் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். சி அண்டு சி ப்ளஸ் ப்ளஸில் இது எனஃப், ரைட்? ஏன்னா 256 கேரக்டரை தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணவே முடியும். ஸோ இதனால தான் இது வந்துட்டு கால்டு ஆன்சி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சி கோட் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை சொல்லுவாங்க. சரி, இப்போ ஜாவாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆன்சி கேரக்டரை நம்ம யூஸே பண்ண முடியாதா? அப்போ இது சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். 256 வேல்யூஸும் நம்ம வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 8 பிட் எடுத்துக்கும் இந்த ஆன்சி கேரக்டரை. சரி, இப்போது உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். சரி, ஆன்சி கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 8 பிட் எடுத்துக்குது. சரி, ரிமைனிங் இருக்கிற 8 பிட்டு எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்போ இந்த ரிமைனிங் இருக்குல்ல 8 பிட்டும், இந்த ரிமைனிங் இருக்க 8 பிட்டுமே, அதாவது இப்போ ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, அதுக்கப்புறம் சைனீஸு இருக்க எல்லா ஆல்ஃபாபெட் நம்பர்ஸையுமே ஜாவா சப்போர்ட் பண்ணும். வேர்ல்டில் இருக்க எல்லா லாங்குவேஜையுமே சப்போர்ட் பண்ணும் ஆல்ஃபாபெட் நம்பர்ஸ். ஸோ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த கேரக்டர் எல்லாமே கிரேட்டர் தென் 256 இருக்கும். அப்படி இல்லைன்னா லெஸ் தென் 65536 இருக்கும். இந்த கேரக்டருக்குள்ளார தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஜாவா வந்துட்டு 2 பைட்டை நம்ம எடுத்துக்குது. அதே போல் ஜாவா அண்டு சி ப்ளஸ் ப்ளஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 256 கேரக்டர் இருக்குல்ல, அது எப்பயுமே ஆன்சி கோட் வேல்யூ தான் மென்ஷன் பண்ணும். அதாவது இப்போது சி ப்ளஸ் ப்ளஸில் ஏவோட ஆன்சி வேல்யூ என்னன்னா 97. அதே போல் தான் ஜாவாலையும் 97 தான் ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இது ஜாவா வந்து யூனிகோட் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, in old language like C or C++, the characters are based on ANSI, which has a limit of 256 characters. Since ANSI only need 8 bytes to represent those characters, it's enough. But Java uses Unicode, which can represent many more characters up to 65536 because there are more characters. Java uses 2 bytes instead of just 1 byte. ஓகேங்களா? இதோட ரேஞ்ச் என்னது? 0 to 65536. இதுதான் இதோட ரேஞ்ச். இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, இது வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜையும் வந்துட்டு இருக்க ஆல்ஃபபெட் நம்பர்ஸை வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுது. அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 பிட் யூஸ் பண்ணுறாங்க. சி ப்ளஸ் ப்ளஸில் வந்துட்டு ஒன்லி 256 கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அதில் வந்துட்டு 1 பைட் யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே வந்துட்டு பூலியனை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு பூலியன் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எந்த வேல்யூ நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, சி ப்ளஸ் ப்ளஸில் அப்படிலான சியில் வந்துட்டு இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தான் வந்துட்டு எடுத்துக்கும் டிஃபால்ட் வேல்யூவாக. இதே ஜாவாவில் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்கும். இது ஒரு டிப்பு, மறந்துடாதீங்க. இன்னொன்று,
null default value for object type. அதாவது ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் டைப் என்ன அப்படின்னம்னா நல் அப்படிங்கிறது. இந்த நல் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு நீங்கள் உங்களால் அசைன் பண்ணவே முடியாது. வேணால் நீங்கள் அசைன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னம்னா உடனே வந்து இது வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிடும். நல் அப்படிங்கிறத ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு நீங்கள் அசைன் பண்ணவே முடியாது. இஃப் யூ ட்ரைங் டு அசைன் நல் வேல்யூ டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இமீடியட்லி இட் வில் த்ரோ எரர். ஓகேங்களா? இப்போது பார்த்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே கோடஸ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் 8 டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த 8 டேட்டாவில் நியூமரிக் டேட்டா டைப்பு, நான் நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னு இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நியூமரிக் டேட்டா டைப்பில் பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு இதெல்லாம் இருக்குது, டபுள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். நான் நியூமரிக்கில் கேரக்டர், பூலியன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த நியூமரிக் டேட்டா டைப் எல்லாமே சைன்டு டேட்டா டைப் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னம்னா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் வேல்யூஸை வந்துட்டு இது வந்து அலோவ் பண்ணுறதுனால வந்து சைன்டு டேட்டா டைப் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் வந்துட்டு சைஸு, ரேஞ்சு, ரேப்பர் கிளாஸு, டிஃபால்ட் வேல்யூ எங்கே யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டேபிள் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு ரேப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜாவா டெவலப்பர் வந்துட்டு ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னம்னா இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பைட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணாமல் டிஃபால்ட்டாக அதுக்குள்ளார என்ன வேல்யூ எடுத்துக்கும் அப்படிங்கிறதான் டிஃபால்ட்டு வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதை பார்ப்போம். பைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா அதோட சைஸு 1 பைட்டு 8 பிட்டு, இதோட ரேஞ்சு -128 to +127. இதோட கிளாஸு பைட்டு, இதோட டிஃபால்ட் வேல்யூ 0. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபைலில் ரீட் பண்ணுறதுக்கும், ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நெட்வொர்க் வழியாக ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் பைட் வந்துட்டு அதிகமாக யூஸ் ஆகும். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எங்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னம்னா ஒரு லார்ஜ் நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிசிஷன் ஹெவியாக இருக்குது, அதாவது டெசிமல் பாயிண்டில் வேல்யூ இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஷார்ட் டேட்டா டைப்போட சைஸு 2 பைட்டு 16 பிட்டு, இதோட ரேஞ்சு -32,768, 32,767 இது அதோட ரேஞ்சு. இதோட ரேப்பர் கிளாஸு ஷார்ட்டு, டிஃபால்ட் வேல்யூ 0. இதை எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரில் 8085 ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே தான் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எங்கே யூஸ் பண்ணல அப்படின்னம்னா இப்போ யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு 16 பிட் ப்ராசஸர்லாம் அவுடேட்டடாக மாறிடுச்சு. இப்போ அதோட அட்வான்ஸாக வந்துடுச்சு. இப்போது வந்து இன்ட்டோட சைஸு 4 பைட்டு 32 பிட்டு, இதோட ரேஞ்சு -2 147 483 648 to 247 483 647. இதோட ரேப்பர் கிளாஸ் வந்துட்டு இன்டீஜர், இன்ட்டுக்கு இன்டீஜர் தான் வந்துட்டு ரேப்பர் கிளாஸு. இதோட டிஃபால்ட் வேல்யூ 0. இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா ஒரு லைப்ரரியில் புக்கை கவுண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதோட ஒரு புக்கில் பேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலையும் சேலரி வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் நீங்கள் இன்ட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா பாப்புலேஷனு, அதுக்கப்புறம் ஸ்பேஸோட டிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா இன்ட் வந்துட்டு நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளார இல்லை. இப்போ லாங்கோட சைஸ் என்ன அப்படின்னம்னா 8 பைட்டு 64 பிட்ஸு, இதோட ரேஞ்சு ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ரேப்பர் கிளாஸ் என்ன அப்படின்னம்னா லாங்கே தான். இப்போ டிஃபால்ட் வேல்யூ 0L. இந்த 0L அப்படிங்கிறது வந்துட்டு லாங்கு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். இது ஸ்மால் எல்லாம் இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் எல்லாம் கூட இருக்கலாம். அதே மாதிரி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேர்ல்டு பாப்புலேஷனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஃபைலில் வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஃபைல் இருக்குது, அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னம்னா இப்போ இன்ட்டோட ரேஞ்சுக்குள்ளார இருக்குது ஒரு நம்பரு அப்படின்னம்னா அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு லாங் டேட்டா டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, தேவையில்லாமல் மெமரியை கன்சியூம் பண்ணும். இப்போ ஃப்ளோட்டோட சைஸு 4 பைட்டு 32 பிட்டு,
இதோட ரேஞ்சு 1.e-45 3.4e38. இதோட ரேப்பர் கிளாஸ் ஃப்ளோட்டு. இதோட டிஃபால்ட் வேல்யூ 0.0f. இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னம்னா கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் கேமிங் டெவலப் பண்ணுற இடத்துல எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இது வந்துட்டு அதே போல் இதை வந்துட்டு லோ ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் இதை எங்கே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னம்னா உங்களுக்கு ஹை ப்ரிசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு 10 ஒரு 15-16 டிஜிட்க்கு மேலே எனக்கு அக்யூரசி வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. டபுளோட சைஸ் என்ன அப்படின்னா 8 பைட்டு 64 பிட்டு. இதோட ரேஞ்சு 4.9e 32 4 1.8e 308. இதோட ரேப்பர் கிளாஸு டபுள். இதோட டிஃபால்ட் வேல்யூ 0.0d. அதேமாதிரி இதுலேயும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு மோர் அக்யூரசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னம்னா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு டபுளாக நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் கால்குலேஷன்லலாம் இது யூஸ் ஆகும், ஃபினான்ஷியல் கால்குலேஷன் யூஸ் ஆகும். எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லெஸ் செக்யூரசி இருந்தால் போதும், என்னோடது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. கேரக்டரோட சைஸு 2 பைட்ஸு 16 பிட்டு. இதோட வேல்யூ 0 to 65535. இது வந்து ஒரு யூனிகோட் பேஸ்ன்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது, எல்லா லாங்குவேஜையுமே ஜாவா சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் 2 பைட் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதோட ரேப்பர் கிளாஸு கேரக்டரு. இன்ட்டுக்கு இன்டீஜரு, கேருக்கு கேரக்டர். இதோட டிஃபால்ட் வேல்யூ /u000. இப்போ இந்த கேரக்டர் டேட்டாவை எங்கேயும் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்ஷன்ஸ் ஏபிசி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னம்னா அங்கெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் கேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால. எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னம்னா டெக்ஸ்ட்டு இல்லைனா ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னம்னா அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த பூலியனோட சைஸ் என்னென்னா, பூலியனுக்கு வந்துட்டு ஒரு சைஸே கிடையாது, அது பேஸ்ட் ஆன் விர்ச்சுவல் மெஷின். நான் 1 பிட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டிருக்கேன், அதனால தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். நாட் ப்ரீசியஸ்லி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதோட ரேஞ்ச் கிடையாது. ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இதோட ரேப்பர் கிளாஸு பூலியனு. இந்த பி அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே பாருங்கள், இதில் பைட்டு, ஷார்ட்டு, இன்டீஜரு இதில் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபயர்லேயே படிச்சிருப்போம். ஒரு கிளாஸுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு நேம் வந்துட்டு நேமிங் கன்வென்ஷன் எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் மெத்தடு, வேரியபிள் இதெல்லாம் எப்படி நேமிங் கன்வென்ஷன் நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள். இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸு. இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸோ, இந்த நம்பரோட இந்த நம்பர் பெருசா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் வருது, ஒரு லாஜிக்ஸு வருது அப்படின்னா நீங்களாம் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னம்னா நான் பைனரி வேல்யூ, அதாவது கண்டிஷன்ஸே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இப்போது இந்த டேட்டா டைப் பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ப்ரோக்ராமே எழுதுவோம். இப்போ உங்களுக்கு யாருக்கும் நோட்ஸ் இது ரிலேட்டடாக நோட்ஸ் வேணும் அப்படின்னம்னா கமெண்ட்டில் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதோட நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். Bye coders.